சார் ராகுல் காந்தி யார்? அவர் இண்டி கூட்டணியுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா? கிடையாது. அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவரா? கிடையாது. அவர் இந்த பார்லிமெண்டினுடைய ஆப்போசிஷன் லீடரா? கிடையாது. இதுக்கு முன்னால் எங்கேயாவது அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரா? கிடையாது. இதுக்கு முன்னால் ஏதாவது அரசாங்கத்தில் நிர்வாக பதவியில் இருந்திருக்காரா? கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாத ராகுல் காந்தி கூட நரேந்திர மோடி ஏன் பேசணும்? தேவையில்லை. அதுக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய இளைஞரணியினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் அபினவ் பிரகாஷை ஃபீல்டு பண்ணியாச்சு. அபினவ் பிரகாஷ் ரேபரேலியை சேர்ந்தவர். ரேபரேலியில் இருக்கக்கூடிய 30% இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர். அவர்கிட்ட தான் ராகுல் பேசணும். இப்போ செல்வ பெருந்தகை என்ன சொல்லணும்? ராகுல் காந்தி அவர்களே நீங்கள் அபினவ் பிரகாஷுடன் பேசுங்கள்னு சொல்லணும். சொல்லிடுவாரா? சொல்ல முடியுமா அவரால்? முடியாது சார். பாரதிய ஜனதா கட்சியுடைய சாதாரண தொண்டன்ட்ட கூட ராகுல் காந்தியால் பேச முடியாது. அப்புறம் எப்படி அபினவ் பிரகாஷ்ட பேசுவார்? இதுதான் உண்மை. செல்வ பெருந்தகை உண்மை தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்.